சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்பட்ட சிக்கல். அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை திமுக அதிமுக இடையே தான் போட்டி எனவும், பிற கட்சிகள் முதல்வர் பதவிக்கு வர ஆசைப்படலாம், ஆனால் அது நடக்காது என கூறியிருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. மேலும் இந்தியா கூட்டணியில் இருக்கும் திமுக மேகதாது மற்றும் முல்லை பெரியாறு அணை பிரச்சனையில் கூட்டணி கட்சிகளிடம் பேசாதது ஏன் என கேள்வி எழுப்பியிருக்காரு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2026 தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வராரு. இதுவரை 4 கட்ட பிரச்சாரம் முடிவடைந்திருக்கும் நிலையில் 5வது கட்ட பிரச்சாரம் அடுத்த வாரம் தொடங்குகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள அரசியல் சூழல் குறித்து செய்தி நிறுவனம் ஒன்றில் பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. இது தொடர்பாக பேசியிருக்கும் அவர், மேகதாது அணை பிரச்சனையை பொறுத்தவரை அதிமுக ஆட்சியில் நீதிமன்றங்கள் மூலமாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. ஆனால் தற்போதைய திமுக ஆட்சியில் இந்த விவகாரத்தில் உரிய கவனம் செலுத்தலை. மேலும் திமுக இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்குது. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியிடம் திமுக பேசியிருக்கலாம். ஒருவேளை மேகதாது அணை கட்டப்பட்டால் டெல்டா மாவட்டங்கள் பாலைவனம் ஆகிவிடும். இன்றைக்கு தமிழகத்துடைய ஜீவநதி காவிரி. இனியாவது திமுக தலைவர் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமையுடன் பேசி கர்நாடகாவின் முதல்வர் நீர்வளத்துறை அமைச்சரிடம் பேச வேண்டும். திமுக தாவேக இடையேதான் போட்டி என்ற கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் ஒரு ஆசை இருக்கும், அது அவர்களது சொந்த விருப்பம், அதுதான் யதார்த்தமான உண்மை. எந்தெந்த கட்சிக்கிடையே போட்டி என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் ரொம்பவும் கூர்மையானவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். தமிழ்நாட்டில் 2 கட்சிகளுக்கு இடையே தான் போட்டி. தமிழகத்தை 2 கட்சிகள் தான் ஆண்டு இருக்கு. மக்கள் செல்வாக்கு திமுக இழந்து கொண்டிருக்கு. நடக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி 210 தொகுதிகளில் வெற்றி பெறும். பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும். தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க திமுக அரசு தவறிவிட்டது. நீட் தேர்வில் மாணவர்களை ஏமாற்றிவிட்டனர். நீட் தேர்வு தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் நடக்குது. அதில் விலக்கு பெற்று தருவோம் என மாணவ மாணவிகளை தவறாக வழிநடத்துவது இதுதான் திமுகவின் சாதனையா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. இதனால் திமுக தலைவர் ஸ்டாலின் ரொம்பவே கடுமையாக மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலினுடைய ஆட்சிக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமையா என ஸ்டாலினுக்கு ரொம்ப தலைவலி ஏற்பட்டதாக சொல்லப்படுது.